3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்கு உள்ளாராக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 லட்சம் தானே, 3 லட்சம் தானே, இல்ல 4 லட்சத்துக்குள்ள தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு அஃபோர்டபிள் பிரைஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க. இந்த விஷயம் எல்லாம் இதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஓன்ஸ்டேக்காகவும் பயன்படுத்தலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் பயன்படுத்தலாம். ஆனா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதோட டவுன் பேமெண்ட் நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறமா எவ்வளவு லோன் கட்டணும், அப்புறம் ப்ராக்ரசிவ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எவ்வளவு வரும், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வரும், வருஷத்துக்கு எவ்வளவு ஏறும், அந்த ஏரியாவோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்ன, இது எல்லாம் பார்த்துட்டு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருந்தாலும் இது வாங்குனா நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கறத முத கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு 3000 வெள்ளி ரெண்டல் வந்தா கூட நீங்க 3000 வெள்ளி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 3000 வெள்ளியில லோன் காசு கழிச்சு, மெயின்டெனன்ஸ் இன்கம் கழிச்சு, அதுல காசு மிச்சம் வருதா, இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா பாக்கெட்ல இருந்து கட்ட வேண்டிய நிலைமை வருதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. அதனால அதை பத்தி யாராவது இந்த ப்ராப்பர்ட்டி 3 லட்சம் வெள்ளி வீடு தான், 5 லட்சம் வெள்ளி வீடு அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல, எப்படி அதை சொல்றது நம்புறதுன்னு கூட தெரியலன்னா எங்க மாதிரி ப்ரொஃபஷனலான கன்சல்டன்ட்ட கேட்டு டாட்டா செர்ச் என்ன சொல்லுது, மார்க்கெட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க.